சென்னை குரோம்பேட்டை உலக குறை பிரசவ தினத்தை முன்னிட்டு ரேலா மருத்துவமனையில் சிறப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. குறை பிரசவமாக பிறந்து தற்போது ஆரோக்கியமாக வளர்ந்து வரும் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் அவர்களின் குடும்பத்தினரும் கலந்து கொண்ட இந்த விழாவுக்கு மருத்துவமனை தலைவர் டாக்டர் முகமது ரேலா தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நடிகர் ஜெயம் ரவி கலந்து கொண்டார். 25 வாரங்களிலே பிறந்த குழந்தைகள் மேலும் பிறக்கும் போது 600 கிராம் எடையுடன் இருந்த குழந்தைகள் உள்ளிட்ட பலர் தங்கள் குடும்பத்துடன் இணைந்து பங்கேற்றனர். குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுடன் ஜெயம் ரவி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பச்சிளம் குழந்தைகளுக்கு உகந்த மேம்பட்ட தீவிர சிகிச்சை நிபுணத்துவம் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் இருந்தால் இவன் மிகவும் குறைவான எடையுடன் பிறந்த குழந்தைகளும் ஆரோக்கியமாக வளர முடியும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கமாகும் என டாக்டர் முகமது ரேலா தெரிவித்தார். நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலப்பிரிவு இயக்குநர் டாக்டர் நரேஷ் சண்முகம், பச்சிள குழந்தை நிபுணர் டாக்டர் வேல்முருகன் கண்ணப்பன் மற்றும் குழந்தைகள் நலவியல் பிரிவு கிளினிக்கல் லீட் டாக்டர் MP வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ஜெயம் ரவி, குறை பிரசவம் எங்கள் குடும்பத்திலும் ஏற்பட்ட அனுபவம். இதை சினிமாவில் நகைச்சுவையாக காட்டக்கூடாது, விழிப்புணர்வை நான் கூட கற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். மேலும் தனது அடுத்த படங்கள் ஜினி மற்றும் பராசக்தி வெளியாக உள்ளதாகும். ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து ஒரு கலர் படத்தில் நடிப்பதை பார்க்க விருப்பம் என்றும் தெரிவித்தார். பல்லாவரம் செய்திகளுக்காக எஸ் பிரபு. சந்திச்சீங்க, அந்த குழந்தைங்க எப்படி உங்ககிட்ட? கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கம். இந்த வேர்ல்ட் ப்ரிமெச்சூரிட்டி டேக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாரும் இதை ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து இங்கே மக்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே தேவை. பி இட் எனி அவேர்னஸ், யூ ஆர் ஆல் தேர் வித் அஸ், ஃபார் அஸ். அண்ட் இது ஒரு முக்கியமான நாளாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலிலையும் ஒரு ப்ரீமெச்சூர் பேபியை நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும். அவங்கள சின்ன குறை சொல்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்கள் ஃபேமிலியில் பார்த்துருக்கோம். அது ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் அது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பட் இங்கே இவங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இது ஒரு குறையே கிடையாதுன்றது எனக்கு புரிஞ்சுது. இது ஒரு இட்ஸ் அ காட்லி ஈவெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் த கேர் தட் தி டேக், வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து பிறந்தாலும் இவங்களே ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு எங்ககிட்ட இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி, இந்த NCIUன்றது பல ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரேலா ஹாஸ்பிட்டல் எடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் முதல் ரீசன் நான் இங்கே வந்ததுக்கு காரணமே அதுதான். அண்ட் கோர் ரீசன் என்னென்னா, டாக்டர் ரேலா அவர்கள் தான். பல பேர் லைஃப்ஸை அவர் தொட்டு இருக்காரு. அவர் உயிர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி எனக்கும் நிறைய எனக்கு செக்கப்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வருவேன். ஸோ என்னை அப்படி கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அண்ட் அவர் சொன்னார், இவர் ஒரு பெரிய ஹீரோ அது இதுன்னு. பட் எனக்கு அவர் ஒரு பெரிய ஹீரோ. நான் எப்போவுமே அவர் அப்படி தான் பார்ப்பேன். தி ஆரா தட் ஹி எமிட்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ். அது ஹீரோவையும் தாண்டி ஒரு ஆரா அவருக்கு. பட் அவர் பேசுறது பழகிறது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவார். அண்ட் ஐ விஷ் மெனி 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 மோர் லைஃப் ஃபார் ஹிம், மெனி மோர் இயர்ஸ் இன் திஸ் லைஃப் ஃபார் ஹிம் ஆல்சோ. அண்ட் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னும் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க ஹோல் ஃபேமிலியே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்க, வந்தோடனே அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பல அம்மாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நான் நேரில் பார்த்துருக்கேன். அவர் 6 months ஓல்ட் பேபியோ 3 months ஓல்ட் பேபிக்கு ஆப்ரேட் பண்ணி நான் அப்போ அந்த டைமில் இங்கே இருந்தேன், நான் பார்த்தேன் அதை. அண்ட் அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் இந்த அளவுக்கு இதை ஒரு அவேர்னஸ் பண்ணி பண்ணுறதுன்றது ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ கிரேட் திங். அண்ட் ஐ எம் கிளாட் தட் ஐம் ஹியர் டு be a little 1% support also. I'm very very glad that they invited me here, and thank you all. இப்போதான் நானும் கற்றுட்டு இருக்கேன் ஒவ்வொன்றா. அதை நான் சொன்னேன் இல்லையா, அதாவது சின்ன ஒரு வார்த்தை கூட ஹர்ட் பண்ணிடும். ஸோ சினிமா ஹேஸ் லாட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் இன் தட் வே. ஸோ இது ஒரு டாப்பிக்காக வந்தால் கூட இதை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு.
அது ஒரு காமெடியாக இருந்தாலும் அப்படி யூஸ் பண்ண வேண்டான்றது கற்றுக்கிட்டேன் நான். அண்ட் இதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் சோஷியல் அவேர்னஸ் இருக்கிற படங்கள் நிறைய பண்ணுறதுனால இது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு யூசேஜ் வந்ததுன்னா சினிமாவில் ஐ கேன் டெல் மை டிரெக்டர் ஆர் மை டீம் இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் ஸ்ட்ரென்த்தும் கிடைச்சிருக்கேன். This is also one of the supports that I come here and Building awareness is a big support from a big hero. and anything they ask which I'm able to do, I will definitely. ஃப்ரீ மெச்சூரிட்டி டேக்கு வந்திருக்கீங்க. பொதுவாக தமிழ்நாடு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க இருக்குது, அந்த மக்களுக்காக நீங்கள் சொல்கிற அவேர்னஸாக என்ன மாதிரி ஒரு கருத்து நீங்கள் சொல்லுங்கள்? கண்டிப்பாங்க. அதாவது இந்த தமிழில் வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, குறை மாசத்துல பிறந்தவங்கன்றது வந்துட்டு ஹர்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஒரே ஒரு இது. நான் ஒரு ஹியூமனாக வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி பேசாதீங்கன்னு இன்னைக்கு தோணுது எனக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய அவேர்னஸாக எனக்கே இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. அது வருது சார், நிறைய வந்துட்டு இருக்கு. எஸ் சார், ஜீனி ரெடி ஆகிட்டு இருக்கு ரிலீஸுக்கு. அண்ட் பராசக்தி படம் அதுவும் வந்து பொங்கலுக்கு தயாராகிட்டு இருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரம் மற்ற அனௌன்ஸ்மெண்ட் சொன்னா ஆமாம் சார், அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக 2 கிரேட் லெஜெண்ட்ஸ் ஒரே ஃப்ரேமில் வரும்போது நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்துருப்போம், அது திருப்பி அதை வந்து கலர்ஃபுல்லாக திருப்பியும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. எனக்கு வந்து ஒரே ஒரு மதர் மட்டும் இருக்காங்க. அவங்க இங்கே